இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பெண்களுக்கான நலவாரிய அட்டைக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை செய்வது என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த நலவாரிய அட்டை மூலமாக நீங்கள் நிதி உதவி மற்றும் பென்ஷன் இது போன்ற பல நன்மைகளை பெற முடியும். இதற்கு எப்படி அப்ளை செய்வது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் விடோ வெல்ஃபேர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டிஎன் விடோ வெல்ஃபேர் போர்டுன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டிஎன் விடோ வெல்ஃபேர் போர்ட் .tn.gov.in உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாய் கம்ப்ளீட் வெயிட் பண்ணுங்கள். லோடாய் கம்ப்ளீட் ஆன பிறகு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியம்னு இருக்கும். லெஃப்ட் சைடில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைனா சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு யூசர் நேம் நீங்களே கிரியேட் பண்ணிக்கிங்க. நீங்களே கிரியேட் பண்ணி உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்னு வந்துடும். அதன் பிறகு உங்களோட மொபைல் நம்பர் சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலுக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் டிராஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணல ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுக்கான ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். இதில் ஒவ்வொரு டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் விடோ, டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ அந்த மாதிரி மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கும். ஆதரவற்ற பெண்ணா, முதுமையானவரா, விதவை பெண்களே எதுவோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நேம் கரெக்டாக என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் காலர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிங்க. அடுத்ததாக உங்களோட ஹஸ்பண்ட் நேம் அல்லது ஃபாதர் நேம் எதுவோ அதை என்டர் பண்ணிவிட்டு ஃபாதர் நேம் மதர் நேம் ரெண்டுமே கேட்டிருப்பாங்க. ரெண்டுமே ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு குழந்தை இருந்தால் ஆண் குழந்தையாக இருந்தால் அவங்களுடைய பேர், பெண் குழந்தையாக இருந்தால் அவங்களுடைய பேர் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண பிறகு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போய்ட்டுருப்பாங்க. என்ன படிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் கண்டிப்பாக தேவைப்படும். அதை என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, டெய்லி வேஜஸாக, எம்ப்ளாயாக எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆனுவல் இன்கம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஆனுவல் இன்கம் செலக்ட் பண்ண பிறகு ரிலீஜன் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா எதுவோ செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஃப்சியா, பிசியா, எஸ்சியா, எஸ்சி, ஏவா, எஸ்டியா இதுவா செலக்ட் பண்ணிக்கங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ண பிறகு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண கொடுத்த மொபைல் நம்பரே உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த நம்பரை செக் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் தான் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ செலக்ட் பண்ணிக்கங்க. டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ண பிறகு உங்களோட வில்லேஜ் நேம், அடுத்த உங்களுடைய பிளாக் என்னவோ அதை செலக்ட் பண்ணிங்க. வில்லேஜ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் உங்களோட குடியிருப்பு என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. மற்ற ஸ்ட்ரீட் நேம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் மேனுவலாக தான் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரீட் நேம், டோர் நம்பர் அந்த மாதிரி ஃபுல் அட்ரஸ் நீங்கள் என்டர் பண்ணிக்கிங்க. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு பின்கோட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு தேவைப்படும் உதவின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதிலே உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சுயதொழில் செய்ய நிதி உதவி, ஓய்வூதியம், சமூக நலத்துறை திட்டங்கள், திறன் பயிற்சி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஓய்வூதியம் தேவைப்படுது, நீங்கள் வயது முதிர்ந்தவராக இருந்தால் ஓய்வூதியம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி என்ன டீட்டெயில்ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு உங்களை உங்களோட அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் பதிவு செய்வதற்கான முறை. இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்லோ கொடுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.